Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலியை வந்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா சூடாகட்டும். சூடாகினதுக்கப்புறமா நான் வந்து சின்னதாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நான் வந்து வறுத்துக்கிறேன். நல்லா வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட வந்து நான் 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். ரவையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கணும். ரவை நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நான் வந்து இப்போ 2 கப் அளவுக்கு ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையில் 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் ஓட்டி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வந்து ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்வீட் போதுன்னா விட்டுருங்க, பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கிளறுங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்புலேருந்து 1/2 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காய்ச்சின பால் தான் சேர்க்குறேன். நல்லா சேர்த்து கிளறுங்க. நல்லா கிளறினதும் இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பால் ஊற்றிருக்கிறதுக்கு சர்க்கரைக்கும் நல்லா இலகி வரும். இப்போ வந்து நான் அடுப்பிலேருந்து இறக்கிடுறேன் கீழே. இனி வந்து நம்ம சூடு பொறுக்கிற வரைக்கும் இருந்துட்டு கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு நெய் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து இந்த நெய்யே போதும், அதனால் நான் வந்து சேர்த்துக்கல. நான் இன்றைக்கி வந்து 2 கலரில் செய்கிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு கலராக கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ 2 பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு பவுலில் வந்து ஒயிட் கலரும் இன்னொன்றில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது வந்து ரெட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா கிளறி கலர் வந்து ஒன்றாகிற அளவுக்கு ஆக்கிக்கிறேன். பாருங்கள் இப்போ வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு. அவ்வளோதான், நம்ம சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. இனி சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட வேண்டியதான். பாருங்கள், சிம்பிளாக 2 நிமிஷத்தில் வந்து ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.